எவ்வளவு கடன் வாங்கக்கூடிய திறன் இருக்கிறது, அந்த கடனுக்கு வாங்கக்கூடிய வட்டியை எவ்வாறு அது செலுத்தக்கூடிய திறன் இருக்கிறது, அந்த கடனை எவ்வாறு அதை அடைக்க முடியும் என்பதை நாம் உணர முடியும். ஒட்டுமொத்தமாக இந்த பொருளாதாரம், மாநிலத்தின் பொருளாதாரம் வளர வளர நம்முடைய கடன் திருப்பி செலுத்தக்கூடிய அந்த திறன் உயரும் என்பது ஒரு சாதாரண அடிப்படை விதி. இது தாண்டி ஏற்கனவே நம்முடைய ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ், நிதிக்குழு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ கடன் வாங்குறாங்கன்றது அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. இந்த நிதிக்குழுவுடைய கடந்த நிதிக்குழு 15வது நிதிக்குழு என்ன சொல்லியிருக்கு, 2021-22ஆம் ஆண்டில் நம்முடைய மாநிலம் 28.7% கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கினது எவ்வளவு, 27.1%. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பிற்கு நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடனுடைய சதவீதம். 22-23 நிதிக்குழு நமக்கு பரிந்துரைத்தது 29.3%. ஆனால் நம்ம அதற்கும் குறைவாக 26.87% வாங்கியிருக்கோம். 23-24 29.1% நிதிக்குழு பரிந்துரைத்தது. நம்ம மிக குறைவாக 26.72% கடன் அளவு வச்சிருந்தோம். 24-25 கடந்த ஆண்டு 28.9% கடன் வாங்கலாம்னு நிர்ணயிச்சிருந்தாங்க. நம்ம 26.4% வாங்கியிருக்கோம். இந்த புள்ளி வரை எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னாக்க, கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிதிக்குழு என்ன பரிந்துரை செய்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு தான், அதற்கு குறைவாகத்தான் நம்முடைய கடனுடைய அளவை நாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். எனவே இந்த வரம்புக்குள் தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம் என்பதை நாம் திருப்பி நான் சொல்லுகிறேன். நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் இவ்வளவு லட்சம் தான் கடன் இருந்தது என்று சொல்வது, கடனுடைய அளவு என்பது அப்சல்யூட் நம்பர்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்சல்யூட் நம்பர்ஸில் கடனுடைய அளவை பார்க்கின்ற அந்த முறையை அடிப்படையில் அது தவறானது. ஆனால் அதற்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் அதை ஒட்டி தான் அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் 3 லட்சம் வாங்குறீங்க, 5 லட்சம் வாங்குறதை இது கடன். ஆனால் கடன் யார், எல்லாரும் அவங்க கட்சியிலே அவர் ஒத்துக்கிறார், கடன் நாங்கள் வாங்கியிருக்கோம்னு ஒத்துக்கிறார். இந்தியாவிலே பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அவர்களும் கடன் வாங்கியிருக்கிறார். கடன் வாங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய கடனை எப்படி திருப்பி செலுத்த வேண்டும் என்பதும், வரம்புக்குள் நாம் கடன் வாங்கியிருக்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய முக்கியம். எனவே தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்பது கட்டுக்குள் இருக்கிறது. அவரே ஒரு இடத்துல எங்களை பாராட்டி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் 1,10,000 கோடி அதிகமாக இந்த முறை வரி வசூல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாரு. இதனால் எது காண்பிது, நம்முடைய திறமையான நிதி மேலாண்மையை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்ஸ், டெக்னாலஜிக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் என்கின்ற வகையில் டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணி நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சிகளினுடைய காரணமாக வணிக வரிகளுடைய அந்த சதவீதம் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய வளர்ச்சி சதவீதம் என்பது 14% நமக்கு வந்திருப்பதற்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த காரணம். அதே போல் பொதுவாக நிதி நிலைமையை கட்டுக்குள்ளே வைப்பதற்கு நாம் ஃபண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இன்டைம் ரிலீஸ் ஆஃப் ஃபண்ட், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேரத்தில் நிதியை எப்போது விடுவிக்க வேண்டும் என்கிற அளவிலே நாம் நிதி மேலாண்மையில் நுட்பமாக செயல்படக்கூடிய காரணத்தால் நம்முடைய நிதி ஆதாரங்களாக இருந்தாலும் சரி, நிதி மேலாண்மையாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பாகவே அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன்.